வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். ட்ரூக் கம்பெனியிலிருந்து நிறைய விதமான இயர்ஃபோன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி அவங்க லான்ச் பண்ணியிருக்கிற ஒரு இயர்ஃபோன்ஸுடைய மாடல் பார்த்தீங்கன்னா ட்ரூக் பட்ஸ் F1. ஸோ இந்த பதிவில் இதை அன்பாக்ஸ் பண்ணி இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத முழு விமர்சனம் பார்த்துருவோம். இந்த ட்ரூக் பட்ஸுடைய பாக்ஸ் பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பாக்டாக ரொம்ப சிறுசாக இருக்குது. பாக்ஸுடைய பின்புறத்தில் இந்த ப்ராடக்ட்னுடைய பல விவரங்கள் போட்டிருக்காங்க. இன்ஸ்டன்ட் பேரிங் இருக்குது, கால்ஸுக்கு நாய்ஸ் கேன்சலிங் மோடு இருக்குது, அப்புறம் 55 மில்லி-செகண்ட் அல்ட்ரா லோ லேட்டன்சி இருக்குன்னு போட்டிருக்காங்க. 8 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ளே டைம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க சிங்கிள் சார்ஜில். ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணி இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த பாக்ஸ் பேக்கேஜிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க, யூசர் மேனுவல் இருக்குது, 2 எக்ஸ்ட்ரா சைஸில் இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் பண்ணுறதுக்கு USB Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க, அப்புறம் இந்த இயர்பட்ஸ் தவிர இந்த சார்ஜிங் கேஸ். இந்த சார்ஜிங் கேஸினுடைய டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறுசாக இருக்குது. இவ்வளோத்துக்கு காம்பாக்டான ஒரு சார்ஜிங் கேஸ் நான் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது இந்த பார்க்குறதுக்கு டிசைன். ஸோ ஆனால் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இதில் இருக்கக்கூடிய அந்த பேட்டரி லைஃப் இண்டிகேட்டர் 87% இருக்குது அப்படிங்கிறது இப்போ காமிக்குது பார்த்தீங்களா. இது வந்து ரொம்பவே லைட்டாக இருக்குது. ஆக்சுவலாக அது ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த டிஸ்பிளே இங்கே இருக்கிறது உங்களுக்கு கண்டே பிடிக்க முடியாது. இதை நீங்கள் திறந்து இதை யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் நேரத்துக்கு இந்த டிஸ்பிளே எரியும். அந்த டிஸ்பிளே எரிகிறது ரொம்ப சட்டிலாக உள்ளுக்குள்ள ஒரு ஹிடன் டிஸ்பிளே மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு 25,000 செக்மெண்ட் 40,000 ப்ரைஸில் நீங்கள் ஒரு இயர்ஃபோன் வாங்கினா கூட இந்த மாதிரி ஒரு டிசைன், இந்த மாதிரி ஒரு வசதி, அதாவது பேட்டரி லைஃப் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கக்கூடிய இந்த வசதி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சார்ஜிங் கேஸ்லேயே உங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. ட்ரூக் கம்பெனி தொடர்ந்து அவங்களுடைய எல்லா ப்ராடக்ட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த அம்சங்களை அவங்க தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறது நல்ல விஷயம்தான். ஸோ இப்போது இதை சார்ஜிங் கேஸுக்குள்ளே போட்டு நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓவராலாக இந்த சார்ஜிங் கேஸுடைய டிசைன் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங். எனக்கு சார்ஜிங் கேஸ் மேட் ஃபினிஷிங் இருந்துச்சுன்னா ரொம்பவே பிடிக்கும். அவ்வளோத்துக்கு இந்த மேட் ஃபினிஷிங் அருமையாக இருக்குது. உள்ளுக்குள்ளே திறந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்ஸ் ஃபிட்டிங் சூப்பராக இருக்குது. ஒரு ஸ்லாண்டிங்கான ஒரு அமைப்பில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. மேக்னெட்டிக் மெக்கானிசம் மூலமாக லாக்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரீமாக ஷேக் பண்ணி பார்ப்போம். கீழே உழுகலை. நல்ல ஒரு லாக்கிங் மெக்கானிசம் இருக்குது, நல்ல ஸ்ட்ராங்கான மெக்கானிசம். கீழே பார்த்தீங்கன்னா USB Type-C சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரூக் பட்ஸ் F1உடைய சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பட்ஸோட டிசைன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். முழுக்க பிளாஸ்டிக்கில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு காம்பாக்டான சைஸில் இருக்கிறனால காதில் மாட்டி இருக்கிறப்போ எந்த விதமான டிஸ்கம்ஃபர்ட்டும் இல்லை, லைட் வெயிட்டாக இருக்குது. எல்லா கண்ட்ரோலுமே டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. எல்லா விதமான கண்ட்ரோல்ஸும் இருக்குது. உங்களுக்கு கேமிங் மோட் என்டர் பண்ணுறதுக்கு இது 3 தடவை இங்கே டேப் பண்ணால் கேமிங் மோடுக்கு என்டர் ஆகுது. திருப்பி 3 தடவை டேப் பண்ணிங்கன்னா கேமிங் மோட்லேருந்து எக்ஸிட் ஆகுது. ஸோ கேமிங் மோடு இதில் கொடுத்துருக்காங்க. ப்ளே பாஸ் பண்ணுறதுக்கு சிங்கிள் டேப், நெக்ஸ்ட் பாட்டுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் லாங் செகண்ட் 2 செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பாட்டு, ப்ரீவியஸ் பாட்டு எல்லாத்துமான கண்ட்ரோல்ஸும் இருக்குது. வால்யூம் கண்ட்ரோல்ஸ் இயர்ஃபோன் கிடையாது. நீங்க வால்யூம் கண்ட்ரோல் வந்து மொபைல் போன்ல நீங்க பண்ணிக்கணும். காதுல மாட்டிருக்கிறப்போ ஃபிட்டிங் எந்த இஷ்யூவும் இல்ல, கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. சவுண்ட் குவாலிட்டியும் பாத்தீங்க அப்படின்னா பேஸ் நல்லா இருக்கு, ட்ரெபிளும் நல்லா இருக்கு. பட் ரொம்ப ஒரு டீப்பான ஒரு பஞ்சி ஒரு பேஸ் ஹெட்ஸுக்கான ஒரு இயர்ஃபோன்ஸ் இது கிடையாது. அதே மாதிரி ட்ரெபிளில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டினுடைய கிளாரிட்டி இருக்கு, ஆனால் ரொம்ப ஒரு ஷார்ப்பான ஒரு கிறிஸ்பான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாரிட்டி இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த விலைக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் கிளாரிட்டி நல்லா இருக்கு. கால் ஸ்பெசிஃபிக்குமே பார்த்தீங்கன்னா மைக்கினுடைய குவாலிட்டி நல்லா இருக்கு. நம்ம பேசுறது அந்த பக்கம் கிளியராக கேட்குது. அவங்க நாய்ஸ் கேன்சலிங்லாம் இருக்கு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எதுவும் ஒர்க் ஆகலை. நம்ம பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய நாய்ஸ் அந்த பக்கம் கேட்க தான் செய்யுது. பட் நம்ம பேசுறதும் கேட்குது, அவங்க பேசுறது நம்ம கிளியராக கேட்குது. எந்த பிரச்சனையும் கிடையாது. கேம் விளையாடுறதுக்கு லோ லேட்டன்சி மோட் கொடுத்துருக்காங்க. இப்போ லோ லேட்டன்சி மோட் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு ஒரு டெஸ்ட் பார்த்துருவோம். ஓகே, லேட்டன்சி மோடும் அருமையாக இருக்குது. கரெக்டாக சென்டர் பாயிண்டில் வர்றப்போ அந்த சவுண்ட் உங்களுக்கு கேட்டுச்சு அப்படின்னா லேட்டன்சி சூப்பராக இருக்குன்னு அர்த்தம். ஸோ கேம் விளையாடுறதுக்கு இந்த இயர்ஃபோன்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இதோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ₹899. இன்னைக்கு மட்டும், இன்னைக்கு ஒரு நாள் இதை லான்ச் பண்ணுற இந்த ஒரு நாள் மட்டும் இதோட விலை ₹899. இன்னைக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 26ஆம் தேதி, அதாவது மே 26ஆம் தேதி பார்த்தா கூட இதோட விலை பார்த்தீங்கன்னா 1299. ஸோ 1299 வச்சே நம்ம பார்த்தாலே இந்த விலைக்கு இந்த இயர்ஃபோன்ஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த இயர்ஃபோனில் பிடிச்சது என்ன பார்த்தீங்கன்னா கேஸினுடைய டிசைன் ரொம்ப அருமையாக இருக்குது. மேட் ஃபினிஷிங், அந்த ஹிடன் பேட்டரி டிஸ்பிளே, காம்பாக்டான ஒரு சைஸ், இயர்ஃபோனுடைய சவுண்ட் குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. இந்த பிரைஸுக்கு நல்லா இருக்கு. ஸோ ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு கேமிங்காக ப்ளஸ் மியூசிக் கேட்கறதுக்கு ப்ளஸ் கால்ஸுக்குமே ஒரு TWS நீங்கள் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ட்ரூக் பட்ஸ் F1 ஒரு நல்ல இயர்ஃபோன்.
பேட்டரி லைஃப்னு பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் சார்ஜில் உங்களுக்கு 8 ஹவர்ஸ் வரைக்கும் பேட்டரி லைஃப் கிடைக்கும். மொத்தமாக இந்த கேஸில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ ஒரு 35 மணி நேரத்துலேருந்து 38 ஹவர்ஸ் வரைக்கும் டோட்டல் பேட்டரி லைஃப் உங்களுக்கு கிடைக்கும். இந்த இயர்ஃபோன்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இது வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri.